நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பய வேண்டாம் உன் அருகில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பய வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலெந்த கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலெந்த கண்மலையே. மாறாத இயேசுவை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. மாறாத இயேசுவை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் நன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பய வேண்டாம் உன் அருகில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பய வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை. கடைசியில் எழும்பி நின்று செபிக்க போகிறோம். ஒரு சில பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. நீ வார்த்தையின்படி கத்தர் விடுதலை கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று கொடுத்த விதைத்த விதையை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை விசேஷமாக பிசிங்கார்பருக்காக நம்ம செபிக்க போகிறோம். அந்த போட்டுகள்லாம் இன்றைக்கி போய்கொண்டு இருக்கிறது. 2வது நாள் நேற்றே நிறைய போட்டில் தொக்கன்னு சொன்னாங்க.
எந்த நஷ்டமும் வராதபடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாகப்பா. படிக்கிற பிள்ளைகள் மேல உங்க வல்லமை வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள் மேல, வேலை செய்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படுவதாக. ஆஸ்பத்திரியில் வீடுல பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க வல்லமை வெளிப்படுவதாகப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கூடுகைக்கு வந்த, ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ரீமானா கந்த ரப லக துடா ரீமானா ஷக தர. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓரா கத்த ரப லபா ரீமானா ஷபா லபா ரீ கத்தர கத்த ரப லப லப லபா. கடைசியா இறையரஜ ஜோமணி முடிய ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உபவாச கூடுகையிலும் இந்த மாதத்திலும் உம்முடைய சமூகத்திலே கூடிவர பண்ணின தயவுக்காக நன்றி. இவ்வளவு நேரம் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை கலிகூற பண்ணி இந்த நாள் உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களை திடப்படுத்தினதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. சத்திய தேர்வில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கின்ற வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்ததுக்காக நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த உம்முடைய மகனுக்காக ஸ்தோத்திரம். அந்த உம்முடைய தேவதாசர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய மகனை நீர் பயன்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே திருப்தியாக்கி ஆண்டவரை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் கொடுத்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த ஆண்டில் உம்முடைய நன்மையை காண, உம்முடைய பிள்ளைகள் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்பட அப்பா, நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீ பெருகுவா என்ற வாக்குத்தத்தத்தின்படி பெருக பண்ணுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடங்கள் மூலமாய் உன் நாம மகிமைப்பட ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்துவது கொண்டு இருக்கிற அன்பு ஆண்டவரே போதகருக்காய், அலெக்சையாக்காக, அவருடைய குடும்பத்திற்காய் கர்த்தர் இன்னும் அவர்கள் மூலமாய் தேவ நாம இன்னும் பரவி போகத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய மகிமையினால் நிரப்பி இன்னும் ஆசீர்வதித்து உம்முடைய அப்பா மக்கு ஸ்தோத்திரம். காற்றை போல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய மகன் மூலமாய் அவர்கள் கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனிகள் மூலமாய் உங்க நாமம் விளங்கத்தக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய உன் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெறுக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதான தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.